இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த யாழ் விஜயம் மிகப்பெரிய அளவான பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முதலாவதா ஜனாதிபதியுடைய விஜயத்தில் மையிட்டி துறைமுகம், அதாவது மீன்பிடி துறைமுகத்துக்கான அடிக்கல், 3ஆம் கட்ட அபிவிருத்திக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு தேவையாக அந்த பிரதேச மக்களுக்கு இருக்கு. அதிநவீனமான ஒரு துறைமுகமாக இது உருவாக்குறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற்றிருக்கு. 2வது விஷயம், யாழ்ப்பாண கச்சேரியினுடைய ஒரு பகுதியில யாழ்ப்பாணத்துக்கான பாஸ்போர்ட் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல தமிழ் மொழிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது மொழி தமிழாக இருக்கு, 2வது மொழி தான் மற்ற மொழிகள் இருக்கு, சிங்களம், ஆங்கிலம் இருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த பேர் பலகை, அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த ஜனாதிபதியால, இந்த அமைச்சர்களால இது திறந்து வைக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு அங்க வைப்பாங்க. மக்களுடைய நிதியால கட்டப்பட்ட கட்டடம் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு, மக்கள் நிதியால. அதோட நீங்க கீழ்ப்பகுதியில் பாத்தீங்கன்னா தெரியும், இது ஜனாதிபதி, கௌரவ ஜனாதிபதி அவர்களால திறந்து வைக்கப்பட்டது அப்படின்றது தான் இதுல இருக்கு. அதாவது எந்த ஒரு கல்வெட்டுலையும் நீங்க ஜனாதிபதி பேர் இல்லாம இருக்காது. முந்தைய கால ஜனாதிபதியுடைய பேர்களோட இருக்கும். ஆனா இந்த கல்வெட்டுல ஜனாதிபதி அப்படின்ற பேர் மட்டும்தான் இருக்கு. இது பயங்கரமா இப்ப பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுல அதிகமா அந்தந்த பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரியான மொழியினுடைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு. மக்களுடைய பணத்தெல்லாம் இது கட்டப்பட்டது அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி அந்த கல்வெட்டுல பொதிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதோட யாழ் நூலகத்துல டிஜிட்டல் லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஆன்லைன் மூலமா அல்லது இணையதளம் மூலமா லைப்ரரியில் இருக்கிற, அதாவது நூலகத்தில் இருக்கிற புத்தகங்களை பார்க்கக்கூடிய, படிக்கக்கூடிய அளவில் டிஜிட்டல் முறையில் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீங்கள் லாகின் பண்ணிட்டு அதை பார்க்கலாம். அந்த QR கோடு இருக்கு. அதன் மூலமாகவும் புத்தகங்களை நீங்கள் வாசிக்கக்கூடிய, வீட்டிலிருந்தே வாசிக்கக்கூடிய, உங்களுடைய மொபைல்லே வாசிக்கக்கூடிய வகையில் இந்த டிஜிட்டல் லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அல்லது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம், அதாவது யாழ்ப்பாண இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட், இன்று அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. கடந்த கால அரசாங்கங்கள், எத்தனையோ அரசாங்கங்கள் சொன்னாங்க, எதிர்கட்சிகள் சொன்னாங்க இங்கே மைதானம் அமைக்கணும்னு சொல்லி. ஆனா இன்றுதான் அதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இதுல இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த வருடத்துக்குள்ள ஒரு உள்ளூர் போட்டியை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டால சொல்லப்பட்டிருக்கு. 3 வருடத்துக்குள்ள ஒரு சர்வதேச போட்டி ஒன்று இங்க, அதாவது யாழ்ப்பாண சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி, மண்டைதீவு மைதானத்தில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. எனவே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு.